எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தரப்பிலே உங்களுக்கு அனுதினமும் ஜாதகங்களை நாங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்புகிறோம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த வரனை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்ட வரலாறுடன் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் அது கோடி புண்ணியம். எனவே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்கிறோம். பார்த்து மகிழுங்கள். பேர் வெங்கடேஷ் பிரசாத், தொழுவு நாயக்கர், சுத்த ஜாதகம், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னி லக்னம், பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.10, 27/5/1998 பிறந்திருக்காரு. சம்பளம் 10 லட்சம் ரூபாய். பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறாரு. சென்னையில, சொந்த ஊர் வேலூர், சேலம். அப்பா பேர் ராஜேந்திரன், இந்திய அஞ்சல் துறை ஓய்வு, திருமதி தேன்மொழி இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன், பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேரு, அக்கா 2 பேரு, கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதிசை 2 வருஷம் 28 நாள் இருக்கு, ராகு திசை 18 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம். எனவே அருமையான குருகுலம் இருக்கிறது. இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு நிதிஷா, சோழிய வேளாளர், சுத்த ஜாதகம், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம், பிஇ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.6, 5/6/2003 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு PM உமாசங்கர், பேங்க்ல வேலை செய்யறாரு. அம்மா திருமதி பா உமா இல்லத்தரசி, படித்த நல்ல குடும்பம் தான் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க ஒருத்தர். சொத்துருப்புலாம் அவங்க ஒன்றும் சொல்லல. அதே மாதிரி இவர் பிறக்கும் போதே புதன் மகாதிசை 8 வருஷம் 10 மாசம் 18 நாள் இருப்பு, கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு திலீப், செங்குந்தமுறையார், நாளில் செவ்வாய், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம், பிகாம் CA படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.10, 9/2/1987 பிறந்தது. சம்பளம் 1 லட்சம் ரூபாய். சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்பா பேர் ஜெயவேலு, ஆடிட்டர். அம்மா பேர் அருண்குமாரி இல்லத்தரசி. வேலைக்கு செல்லும் வரன் வேணும் கேட்டிருக்காரு. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 2 வருஷம் 4 மாசம் 25 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மஞ்சரி, ஆற்காட்டு முதலியார், சுத்த ஜாதகம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடகலக்கணம். எம்ஆர் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 162 சென்டிமீட்டர், 10/6/1996 பிறந்திருக்கிறாங்க. கரியார் நிறுவனத்தில் மாசம் 70,000 சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்பா பேரு சேதுராமன் பிசினஸ், அம்மா பேரு கலைச்செல்வி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் ஒருத்தரும், அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் பிளாட்லாம் இருக்குது. அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே புதன் மகா திசை 14 வருஷம் 8 மாசம் 6 நாள் இருப்பு, கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அபராஜிதா, முதலியார், 2 செவ்வாய், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சக லக்னம். எம்எஸ்சி அக்கௌண்ட் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.4, 2/11/1999 பிறந்திருக்கிறாங்க. எம்பிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த கிண்டியில தான் இருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா ஜாதகம் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் புதுச்சேரி. அப்பா பேர் மணி வசந்து, அம்மா பேர் அன்னபூர்ணா தேவி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. சென்னையில் சொந்த வீடு, விவசாய நிலம், பொன்னேரியில் நிலம் இருக்கிறது. இவங்க பிறக்கும் போதே கேது திசை 4 வருஷம் 13 நாள் இருப்பு, சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கதிர்வேல், ராகு கேது ஜாதகம், இந்து அகமுடையர் நாயக்கர். புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 27/11/1999 பிறந்திருக்காரு. வேலை ஐடி கம்பெனி. சம்பளம் 23,000 ரூபாய். கம்பெனி துறை டாடா கம்பெனி. சொந்த ஊர் தெற்கு கவலை ஆத்தூர். அப்பா பேர் அங்கமுத்து லேட்டு, அம்மா பெயர் திருமதி ஏ சித்ரா. விவசாயம். எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1. எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் செயல் செய்யுங்களை கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.